வயக்காட்டுக்கு போறீங்க, அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது. கச்சா அம்சான் போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? எதற்கு சென்சார்? பாலு அவர்கள் செக்ஸ் படம் எடுத்தாரா இல்ல ஜாதிய படம் எடுத்தாரா? அப்ப கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லனா நான் கேட்பேன். திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தானே ஆகணும். நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. இந்த கேடுகட்ட மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஏன்? ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சுறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி சாதனா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க. இது அறிவுரையாக சொல்லலை. நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்குன்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்கே போனா அவன் ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது வந்து என்னன்னா இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சிங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுதே பெரிய வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போகிறீங்க, அழகாக ஓப்பனாகவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பார்க்குது, அதை ரசிகர்களும் நிறையா பார்க்குறாங்க, நான் கொண்டு. அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அதில் நான் தலையிட விரும்பலை. ஆனால் ஒரு நீட் தேர்வை பற்றி நீங்கள் ஒரு பதிவு போடுங்க, ஒரு சாதி ஒழிப்பை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. உங்கள் மேலே இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும். இந்த படத்தில் கூட நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர்களை பற்றி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் 71 வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நான் அதை திருந்துறதுக்கு தான் நான் சொல்றேன். இது நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தானே ஆகணும். நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்லை, சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்திலிருந்து வந்தவன். அதனால நான் சொல்லணும். அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்ப கள்ளச்சாராயம் 51 பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. சமூகம்னா என்ன? நீ நான் டீ விக்கிறவன், காப்பி விக்கிறவன், குப்பை பொறுக்கிறவன், டாக்டர், இன்ஜினியர் எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான். இந்த நாளைய தீர்ப்பேன்றான், நாடே உங்க இல்லைன்றான். டேய் என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு, அறம் செய். இனிமேல் சென்சார் சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க. வழக்குகளுக்கு அஞ்சுபவன் நான் கிடையாது. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. அந்த இறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும். உங்களுக்கும் என்னப்பா போமா முடிச்சிடும், நானே முடிச்சிடும், எனக்கு தெரியும், டியூரேஷன் தெரியும், நான் எல்லையை தாண்ட மாட்டேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படத்தினுடைய கதை அம்சம் இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஒரு அரசியல் கருத்தினை, அது ஆளும் கட்சி, அது எதிர்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் நேர்பட பேசுகின்ற, நெற்றியில் துப்பாக்கியை வைத்தது போன்று தோட்டா வெடிப்பது போன்று அற்புதமான வசனங்களை ஆகச் சிறந்த எழுத்துக்களால் தனது வலிமையான போர்க்குணத்தினால் எழுதியிருக்கின்ற பாலு அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அவர் நினைத்திருந்தால் ஒரு காதல் படத்தை எடுத்திருக்கலாம், அல்லது இரட்டை வசனம் படத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் வெட்டு குத்து ரத்தம் என்று வன்மத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் சாதிய படத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடுக்கவில்லை. காரணம், நீ படிக்கும் புத்தகம் தான் தீர்மானிக்கிறது உன் நாற்காலி எதுவென்று. அதுபோல அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த அரசியல். அரசியலை தவிர்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. காலையில படிக்கிற பேப்பர்ல இருந்து நைட்டு குடிக்கிற பால் வரைக்கும் அரசியல். இந்த அரசியல் இந்த அரசியல் இந்த அரசியல் இருந்து யாருமே தப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு, நுட்பமான வசனங்கள், வசனத்தினுடைய நேர்த்தி, குறிப்பாக
1176 மதிப்பெண்களை எடுத்த திருச்சி அரியலூரை சார்ந்த அனிதா அவர்கள் நீட்டினாலே மரணித்தார்கள். தொடர்ச்சியாக 29 பேர் மரித்திருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஏன்? கல்வியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி இன்று வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் சிறந்தாழ்ந்த வழக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர் ஜீவா அவர்கள் பேசினார் சென்சாரை பத்தி. சென்சார்ல 42 இடத்துல கட்டு கொடுத்ததுக்கு சென்சார் யார்? Who is சென்சார்? சென்சார்னா என்ன? வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் தி சென்சார்? எப்ப கொண்டு வந்தான்? 1909ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன். ஏன் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான் அப்படின்னா அடக்குமுறை, ஒடுக்குமுறை. இங்க மக்கள் யாரும் போராட முடியவில்லை. போராடினால் அடித்து நொறுக்குவது. அடுத்து எழுத்தின் மூலமாக வந்தார்கள். எழுத்திலேயும் அந்த அச்சுக்கலைகளை உடைத்து போட்டார்கள். அதுக்கு அடுத்த பிறகுதான் புரட்சி வெடிக்கிறது. ராஜேஷ், புரட்சிகரமா போகும்போது இதை குறைச்சிட எப்படி இருக்கும்? நான் டவுன் ஆயிட்டேன்னு ஃபீல் ஆகிறேன். ராஜேஷ் கரெக்டாவே ஆமா, இதுல அரசியல் பண்ணாத. புரட்சிகரமா அந்த அச்சுத்தாள்களை முடக்கினார்கள். அதுக்கு தெரிந்து சென்சாரிலே யார் இருக்கிறா? பிஜேபி அரசினுடைய உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். எதற்கு சென்சார்? பாலு அவர்கள் செக்ஸ் படம் எடுத்தாரா? இல்ல ஜாதிய படம் எடுத்தாரா? அப்ப கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லைன்னா நான் கேட்பேன். ஏன்னா அந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன், இந்த சினிமா துறைக்கானவன், அரசு வேலையை தூக்கி எறிந்து விட்டு சினிமாவை நேசித்து வந்தவன். நான் கேட்பேன். முன்னாடியே ஜீவா அவர்கள் சொல்லி இருந்தால் தமிழகத்திலே சென்சார் கூட இருக்கிறாது, அடிச்சு உடைச்சு எரிஞ்சிருப்போம். இது மாதிரி டைரக்டருக்கு மட்டும் இல்ல, சமூகத்தை சார்ந்து படம் எடுக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கும். நிறைய பேசணும். நீங்க சொல்றதுனால உங்க பேர் என்ன சார்? குணாஜி. இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்துல சொன்ன மாதிரி தான், எல்லாரும் சொன்ன மாதிரி தான். நீங்க கத்த நாங்க கேட்க, இவ்வளவுதான். எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி கோரஸா இல்லைங்களா? அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்களும் ஆப்போசிட்ல உங்க வாயை தானே பார்த்தாங்க, வேற ஏதாவது பேசினாங்களா? பேச முடியல, ஏன்னா நீங்க பேச விடலை. ஸோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை நீங்க கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் எடுத்திருக்காங்க. அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை போட்டிருந்தாரு. முழுக்க இது அரசியல் பேசுகிற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியலை. ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் போடுங்களேன். எதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ துணிச்சலாக நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி தாக்குறீங்க. நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க? இதில் எனக்கு முன்னால் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னாரு. நான் இன்றைக்கி அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜீவாவை பற்றி மாநில அரசை கிளிகளையும் கிழிச்சார். அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயித்தவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனால் என்ன ஆகும்? நீங்கள் வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவில் ஜெயித்தவர், நீங்கள் எப்படி திமுகவை தப்பாக பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்குறேன். கச்சா அம்சான்னு போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான். ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ₹1.50. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. அது தெரியுமா உங்களுக்கு? சிரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுறீங்க. இதான் பேசின மட்டும் அது நண்டம்மா சொல்லி திருச்சி சார்ந்த ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி பேசுனீங்க, கைத்தட்டலே விழலன்னு கவனிச்சிங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்போ இன்னைக்கு கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்போவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம்.
எல்லோருக்கும் நீங்களே உங்கள் கட்சி பேர் வாழ்வுரிமை கட்சி. அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது.